வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, ஸ்டாலின் ராஜினாமா. ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பிவிட்டார். நியாயமாக பார்த்தீங்கன்னா, நல்ல முதலமைச்சராக இருந்தால் அவங்க ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போதே ட்ரெண்டை பார்ப்பாங்க. ஓட்டு எண்ணிக்கை முடிகிற வரை காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான முதலமைச்சர்கள் ஓட்டு எண்ணிக்கை பார்க்கும்போதே ட்ரெண்டு மோசமாக இருக்குது, நம்மளே தோக்க போகிறோம், எல்லாமே இதாக இருக்குன்னா நேற்றே போய் தான் அவர் கொடுத்துருக்கணும். கவர்னர் நேரம் சந்தித்து கொடுத்துருக்கணும். ஏதோ லெட்டராக அனுப்பி விட்டுருக்காரு. எப்படி நேற்று பூரா பார்த்தாரு, வேறு ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்னு பார்த்தா நேற்று நைட்டு டெல்லிக்கு தூது விட்டாங்க. திராவிட ஆட்சியை காப்பாற்றணும், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம். பிஜேபி நீங்கள் அவர்கிட்ட அமித்ஷாட்ட ஆள் அனுப்பி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். எடப்பாடி பழனிசாமியை, எந்த எடப்பாடி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, இவங்க அப்படி தானே பேசுனாங்க. அவரே இதில் இருக்கட்டும், எந்த எடப்பாடி பழனிசாமி, பாதம் தவழ்ந்த பழனிசாமி அப்படி தானே சொல்லுவார் ஸ்டாலினும் அவங்க பையனும். அவரே முதலமைச்சராக இருக்கட்டும், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் சொல்லுங்கள், திராவிட இயக்கத்தை காப்பாற்றணும் அப்படின்னாங்க. அதன உடனே அவங்க கிளீனாக நல்ல வேலை, அமித்ஷா இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை, அவர்கிட்ட நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். எல்லா கதவுகளும் மூடப்பட்டவுடன் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி போய் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அதனால் முதலே அனுப்பியிருக்கணும், நல்ல முதலமைச்சராக இருந்தால். அட்லீஸ்ட் இப்போ வச்சு அனுப்புனீங்களா, இனி இந்த குறுக்கு வழி வேலை இதெல்லாம் பண்ணாதீங்க ஸ்டாலின். அவங்க கட்சியில் சொல்கிறாங்களாம், சேகர்பாபு ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் துறைமுகத்தில் நின்று நீங்கள் சட்டசபைக்கு எதிர்க்கட்சி தலைவராக போங்க. இதெல்லாம் மக்கள் உங்களை ஒதுக்கிட்டாங்க, மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களை தகுதியற்றவர், நீங்கள் அரசியலுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கே நீங்கள் தகுதியற்றவர்னு தான் உங்கள் தொகுதியிலேயே தோக்கடிச்சிட்டாங்க. இனி நீங்கள் குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாது. உண்மையிலேயே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் விஜய் இதுக்கு ஓட்டெடுப்பு நடக்கும்போது எதிர்த்து வாக்களிக்கக்கூடாது. அப்படி எதிர்த்து வாக்களிச்சிங்கன்னா நீங்கள் மக்கள் முடிவுக்கு எதிராக இருக்கிறீர்கள். பழனிசாமி எடப்பாடிக்கும் சொல்லிடுறேன், நீங்கள் 2 பேரும் நம்பிக்கை தீர்மானம் அங்கே வந்ததுன்னா எதிர்த்து வாக்களிக்கக்கூடாது, மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் இதில் இன்னும் அதிக இதில் ஜெயிச்சிருக்கலாம். ஒன்றும் கூட்டணியே இல்லை. நிறைய தொகுதிகளில் பார்த்திங்கன்னா வேலையே செய்ய ஆள் இல்லை. எங்கள் சொந்த தொகுதியான அங்கே முதுகுளத்தூர் தொகுதியில் கேட்டேன், வரவே இல்லை, அப்படி ஒரு கேண்டிடேட் இருக்கிறதே தெரியலன்னு. அப்படியும் நெருக்கி வந்திருக்காங்க. அதனால் விஜய் இது முதல் எலெக்ஷனுங்கிறதுனால நிறைய இடத்துல ஆர்கனைஸ் பண்ண முடியலை. கேண்டிடேட்டுங்கெல்லாம் புதுசு, நிறைய பணமும் செலவு பண்ண முடியலை. அப்படியும் 108 சீட்டு ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் எல்லோரும் மண்ணை கவி இருப்பீங்க, எல்லாம் 10-20க்கு மேலே வாங்கியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது முதல் கட்ட. அடுத்தது, விஜய் கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எப்படின்னா, என்னை ஆட்சி அமைக்க அழையுங்கள், நான் தான் தனி கட்சி, அதிக பெரும்பான்மை உள்ள தனி கட்சி நான் தான், அதனால் எங்களை ஆட்சி அமைக்க அழையுங்கள் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. 2 வாரத்தில் நாங்கள் எங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம், இது எல்லாமே வழக்கமாக எழுதுறது அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இனி அடுத்து என்ன நடக்கும்னா, இவர் என்ன பண்ணுவார்னா, கவர்னர் வாங்கன்னு இவங்களை ஆட்சி அமைக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த டேட்டில் இவங்க போய் மந்திரி பதவி எடுக்கணும். விஜய் முதலமைச்சராகவும் மற்ற மந்திரிகள் கொஞ்சம் பேரும் போட்டு முதல்ல ஆட்சியில் பொறுப்பேற்கணும். அடுத்தது இப்போ அவங்க கவர்னரை கிடு விதிப்பார். எத்தனை நாளைக்குள்ளே அவர் என்ன பண்ணார், உங்களை ஆட்சி அமைக்க அழைக்கிறோம், இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் உங்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு சொல்லிடுவார். அப்போ அந்த நாட்களுக்குள் விஜய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சட்டசபையை கூட்டி அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். இப்போவே உங்களை ரிசால்ட்டெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் ரிசால்ட்டுனா, அந்த கூவத்தூரில் அவங்க பண்ணாங்கள்ல கூத்து, சசிகலா, அந்த மாதிரி கூத்து இல்லை. இங்கே விஜய் கட்சிக்காரங்கள்லாம் டிசிப்ளினாக இருப்பான், பாதுகாப்பாக வைக்கணும். திமுக தூக்கிட்டு போயிடுவோம், அவங்க திருந்தவே மாட்டாங்க. ஸ்டாலின்னு சொல்கிறேன், அவங்க திருந்தவே மாட்டாங்க. எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கணும்பாங்க. வெளியில் விட்டால் கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்போ 10 கோடி கொடுக்குறேன், 20 கோடி கொடுக்குறேன்னு குதிரை பேரம் நடக்கும். அதனால் பாதுகாப்புக்காக இவர்கள் ஒரு ரிசார்ட்டில் இவங்க தாவக்கா எம்எல்ஏக்கள் எல்லாம் அசம்பிளியில் ஓட்டு முடிகிற வரை வச்சுருக்க போகிறாங்க. முதல்ல கூவத்தூரில் அவங்க வச்சது கூட இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான். அப்போ கருணாநிதி உயிரோடு இருந்தார், எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் கூவத்தூரில் போய் வந்தாங்க.
அதனால இப்போ அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ரிசார்ட்டில் போய் எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க போகிறாரு பாதுகாப்போட, ஓட்டு போடுறவரை. இது வேறு வழி இல்லை. தீய சக்திகள் இருந்தால் அவங்களை எடுத்து இப்படி தான் பண்ணணும். அதனால் விஜய் வந்து 2 வாரங்களுக்குள் நிச்சயம் பெரும்பான்மையை நிரூபிப்பாருங்கிறது தான். நிறைய பேர் கழட்டிட்டு வந்துடுவாங்க, ரெடியாக இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரை விஜய்க்கு நான் சொல்லக்கூடியது, இந்த கூட்டணி கட்சிகளை சேர்க்கிறத விட இந்த உடைச்சிட்டு வராமல் பாருங்க, அதில் 3இல் 1 பங்கு உடைச்சிட்டு வரணும். இல்லைன்னா கட்சி தாவல் சட்டம் வந்துடும். அவங்க இதை பதவி இழந்துடுவாங்க. 3இல் 1 பங்கு திமுகவில் இருந்தாலும் சரி, திமுகவில் ஒரு 20 பேர் வந்துட்டால் போதும். 20 பேர் என்ன, அவங்க திமுக ஜெயிச்சதே 60, அதனால் 20 பேர் வந்தால் போதும். அதனால் மற்ற கட்சிகளில் வந்து பிரிஞ்சு வர்றவங்களை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஆட்சி நல்லா நடக்கும். கூட்டணி கட்சிகள்னு சேர்த்திங்கன்னா அவங்க பண்ணுற அட்டூழியம் மோசமாக இருக்கும். உங்களை ஒழுங்காக ஆட்சி செய்ய விட மாட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற. ஏன்னா நீங்கள் வந்து சிவி சண்முகம் விழுப்புரத்தில் நின்றுருக்கார். அவர் நிச்சயம் ராஜினாமா பண்ணிடுவார். ராஜ்யசபா எம்பியில் இருக்கார். அங்கே நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இது மாதிரி 1-2 வேக்கன்சியெல்லாம் வரும், அதிலெல்லாம் கொஞ்சம் ஜெயிச்சிடலாம். பிரிந்து வருபவர்களை சேருங்கள், கூட்டணி கட்சிகளை சேர்க்காதீங்க, கெடுத்துருவான் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நம்ம விடுக்கும் வேண்டுகோள். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் நல்ல ஆலோசகராக இருப்போம். தீய சக்தியை அழித்த பெருமை உங்களுக்கு சேரும். அதனால் உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் எந்தவித நிபந்தனையும் நாங்கள் வைக்க தெரியாது. உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு நாங்கள் பணம் கேட்டோமா, இல்லை எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுன்னு கேட்டோமா? மற்ற கட்சிக்காரன் பூரா கேட்பான். நாங்கள் அதை பற்றி கேட்கல. உங்கள் ஆதரவுக்கு எந்த நிபந்தனையும் நாங்கள் விதிக்கவில்லை. அதனால் நீங்கள் நல்லா ஆட்சி செய்யணும், தமிழ்நாட்டை தீய சக்திகள்கிட்ட காப்பாற்றணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு. அதைத்தான் இப்போது ஆலோசனைகளாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கூட்டணி ஆட்சியை விட உடைந்து, மற்ற கட்சிகள் உடைத்து வெளியில் வரக்கூடியவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அதில் திமுககாரன் தூதுவரை அனுப்புவான், அவனை மட்டும் பார்த்து சேருங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வைகோ சொல்லியிருக்காரு, திமுகவை விட்டு எந்த கூட்டணி கட்சிகளும் வெளியில் வரமாட்டார்கள். யாரும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. வைகோவே நீங்களே திமுகவை விட்டு ஒரு காலத்தில் போய் கருணாநிதியோட ஜாதி பேரை சொல்லி விமர்சனம் பண்ணி, அவருக்கு ஸ்டாலின் வந்து சாதிக் பாட்சா தற்கொலை வழக்கில் வந்து ஸ்டாலின் தான் கொலை செய்தார்னு சொல்லி 2Gயில் வந்து பணம் வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டாங்க, சுட்கேஸ் அண்ணா அறிவாலயத்துக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொன்ன நீங்களே இன்றைக்கி திமுகவில் போய் காலடியில் விழுந்து ஒரு எம்பி சீட்டை ஜெயிச்சு 2 எம்எல்ஏ சீட்டை ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து கூட்டணி கட்சி விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? 2016 என்னாச்சு? சசிகலா 1200 கோடி கொடுத்த உடனே நீங்கள் திருமாவளவன் கம்யூனிஸ்டுங்கள்லாம் ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு நீங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போனாச்சே. நீங்கள்லாம் கூட்டணி விட்டு வெளியில் போக மாட்டீங்கன்னு பேச முடியுமா? பேரம் பேசுனா முடிஞ்சது. உங்களுக்கு தேவை பேரம். அதுவும் உங்களுக்கெல்லாம் மந்திரி சீட்டெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவை வந்து அமௌண்ட்டு பணம் கொடுத்தீங்கன்னா கூட்டணியில் சேர போகிறீங்க. அதனால் மதிமுக பெரிய கொள்கை உள்ள கட்சியாக பேசாதீங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஆதரவை இன்னும் கேட்கவில்லை, கேட்டால் நாங்கள் பார்க்குறோம், கோவிச்சுக்காதீங்க கம்யூனிஸ்ட்டு. நீங்கள் வந்து இவருடைய கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும். ஜோதி பாசு இருந்தார்ல மேற்கு வங்காளத்தில், அவர் உள்ள அந்த மாதிரி கம்யூனிஸ்டாக இருந்தால் உங்களை கையெடுத்து கும்பிடலாம். நீங்கள் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டாக இல்லையே. போன தேர்தலில் திமுகவிலேருந்து 50 கோடி வாங்கியிருக்கீங்களே. அதனால் நீங்கள் இப்போ கேட்டால் பரிசீலிப்போம்பீங்க, கேட்டால் திமுக கொடுத்த மாதிரி 50 கோடி கொடுன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் கொள்கைங்களெல்லாம் போயிடுச்சே. நான் விமர்சனம் பண்ணுறேன்னு இல்லை, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதைத்தான் நான் சுட்டி காமிக்கிறேன், அவ்வளோதான். சில பேர் சொல்கிறேன், என்ன சார் எல்லாம் தப்பு பண்ணுறாங்களப்பா, நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்டை நான் திட்டணுமா? 50 கோடி வாங்கினாங்களா இல்லையான்னு கேளுங்க. திமுகவிலேருந்து கணக்கு காமிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனில், இவங்களுக்கு 50 கோடி கொடுத்தோம், 25 கோடின்னு. அப்போ இவங்களை திட்டாமல் என்ன பண்ணுற? வைகோ 1700 கோடி சசிகலாட்டை வாங்கி இவங்க பங்கு போட்டாங்களா இல்லைன்னு கேளுங்க. திரும்ப 2 கம்யூனிஸ்ட்டு, வைகோ, அதில் விஜயகாந்த், அதில் தானே இந்த கூட்டணி வந்தது, மக்கள் நல கூட்டணி. எல்லாம் தவறு செய்தவர்கள், அதை நாம் சுட்டி காட்டுகிறோம், எல்லோரையும் குறை சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அடுத்தது இவங்க பிரேமலதா, அவங்ககிட்ட கேட்டாங்க, இருங்க 2 நாள் போருங்க, விஜய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை,
விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் லாலிபப்பு யூ ஆர் அ ஸ்மால் பேபின்னாங்க. லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை என்பது உண்மையாக இருந்தால் நிபந்தனையற்ற ஆதரவு விஜய்க்கு கொடுக்க தயாரா? மந்திரி வேணும், இத்தனை கோடி வேணும்னு கேட்காம நிபந்தனையற்ற ஆதரவை நான் விஜய்க்கு கொடுக்கிறேன், அவர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். அன்னைக்கு லாலிபப்பு பேபி, இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையா சொல்லணும்ல. அதனால் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க, உங்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படிங்கிறது இவங்களை பற்றி, பிரேமலதாவை பற்றின நம்முடைய கருத்து. அடுத்தது திருமாவளவன், அவர் என்ன சொன்னார்கள் பார்ப்போம். என்ன விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். இன்னும் சிந்திக்கலையாம், இன்னும் முடிவே செய்யலைங்கிறது. இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. சிந்திச்சுட்டா, முடிவு செஞ்சுட்டா, காசு இல்லாமல் கூட்டணிக்கு போவீங்களா? மந்திரி கேட்காம கூட்டணிக்கு போவீங்களா? நீங்கள் மந்திரி பதவி கேட்குறத பற்றி ஆட்சேபம் இல்லை. நல்ல மந்திரியாக இருப்பீங்களா? உறுதி சொல்லுங்கள். விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து இவங்களை திருமாவளவனை கூட்டணியில் சேர்க்காதீங்கன்னு சொல்கிறோம். காரணம் இருக்குது. அவர் இப்போ என்ன பண்ணுவார்னா, ஆதவ அர்ஜுனாவை வச்சு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பார், என்னை கூட்டணியில் சேருங்க, எனக்கு ஒரு மந்திரி கொடுங்கன்னு கேட்பார். பவர்ஃபுல் மந்திரி, சம்பாதிக்கிற மந்திரி கேட்பார். நீங்கள் கொடுக்குறத பற்றி இல்லை. ஆனால் அவர்கள் ட்ராக் ரெக்கார்டு என்ன? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கட்சிக்காரன் பூரா அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பாருங்கள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும். அப்போ விஜய் உங்களுக்கு தானே கெட்ட பேர் வரும். ஜாதியை பற்றி போய் பேசுகிறாரு. ஒரு ஜாதியை குறைச்சி கூசி அந்த பொண்ணை தூக்கிட்டு வா, இந்த பொண்ணை தூக்கிட்டு வான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஜாதி வெளியவும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்குனவர் இல்லை அவர். அவரை கொண்டு போய் நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் உங்களுக்கு அந்த பிராண்ட் வந்துடுமே. அதனால தான் நாங்கள் வேணாங்கிறோம். என்னடா எல்லாரையும் வேணாண்டா எப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்துக்கன்னு தானே சொல்கிறோம், கம்யூனிஸ்ட்டை சேருங்க. இவங்கெல்லாம் ஜாதி இதெல்லாம் அடிப்படையில் பண்ணுறவங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்து போயிடும். நீங்கள் இவரை சேர்த்திங்கன்னா, அவருடைய 2 எம்எல்ஏக்கு சேர்த்திங்கன்னா, இது எங்களுடைய அறிவுரை. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருப்போம், நல்ல விஷயத்த சொல்லுவோம், முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். அதனால் திருமாவளவனை சேர்க்குறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பிரேமலதாவை சேர்க்கலாம், ஒரு எம்எல்ஏ தான், கோடியில் கேட்பாங்களே, மந்திரி கேட்பாங்களே, கொடுக்க ரெடியா? நீங்கள் ரெடினா கொடுங்க. அவர்களும் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது தான். அதனால் கம்யூனிஸ்ட் காங்கிரஸை தான் நீங்கள் சேர்க்கணும். நம்ம வைகோலாம் நம்பவே முடியாது. வைகோல்லாம் கொள்கை இல்லாதவர், அவர்களும் பணத்துக்கு பின்னால் சுற்றுபவர்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் திருமாவளவனை பற்றி இந்த எங்களுடைய கருத்து இதுதான். அடுத்தது காங்கிரஸ் இன்னும் முடிவு செய்யப்படலையாம், முடிவு வந்து இன்னும் எடுக்கவில்லையாம். ராகுல் காந்திகிட்ட சொல்லியிருக்காங்களாம், அவர் முடிவு எடுக்கலையாம். யார் இவர் 50,000 ஓட்டில் தோத்தார் இல்லை செல்வ பெருந்தகை, அவர் சொல்கிறாரு. ராகுல் காந்தி எப்போவுமே உங்களுடைய கூட்டணி வைக்கணும்னு தான் முதலிருந்து விரும்பினவர். அதை வந்து ஸ்டாலின் வந்து சிதம்பரத்தை கூப்பிட்டு கெடுத்து, சிதம்பரத்தை கூப்பிட்டு சோனியா காந்திகிட்ட சொல்லி தான் அந்த கூட்டணியை முறிய வைத்தார். இல்லைன்னா யாரும் காங்கிரஸ் வந்து சேர்ந்துருப்பாங்க விஜயோட. ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது. காங்கிரஸ் 50 சீட்டு 60 சீட்டுன்னு கேட்டிருப்பாங்க. பாருங்களேன், இப்போவே 28 சீட்டு நின்று 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. விஜயோட நின்று தான் 50 சீட்டு 60 சீட்டுன்னு ஜெயித்தது மட்டும் இல்லாமல் எங்களால் தான் விஜய் ஜெயிச்சாருன்னு சொல்லியிருப்பாங்க. காலம் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கு. அதனால் அப்படித்தான் கெடுத்தார் சிதம்பரத்தை வச்சு. இப்போவும் ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாலும் சிதம்பரத்தை வச்சு ஸ்டாலின் வேலையை காமிச்சு மறுபடியும் அவங்கள கூட்டணிக்கு போகாதீங்க, இந்த ஆட்சி எப்படி கவுக்கணும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அதனால் காங்கிரஸின் முடிவு நம்ப முடியாதது. காரணம், ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட அதிகாரம் அங்கே இல்லை. சோனியா காந்தி தான் முடிவு எடுக்கிறாங்க. சோனியா காந்தி சிதம்பரம் கையில், சிதம்பரம் வந்து ஸ்டாலின் கையில். அதனால் அதற்கும் வாய்ப்பில்லை. உண்மை வெளியில் வந்தால் தான் தெரியும். அதனால் ராகுல் காந்தி முடிவு இறுதி முடிவாக இருக்காது அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில். இது நடக்கிற உண்மை, நம்ம நெகட்டிவாக பேசலை, இதுதான் உண்மை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கட்சியோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறது அதை பற்றின நம்முடைய கருத்து. அடுத்தது கட்சிகளின் வாக்கு சதவீதம். போன தடவை 8% வாங்கின சீமான் இந்த தடவை 4% தான் வாங்கியிருக்கு. தாவேக்கா 34% வாங்கியிருக்காங்க. திமுக 24% வாங்கியிருக்காங்க. ஸ்டாலின் அவர் சொந்த கணக்கு ஒன்றை போட்டுட்டு எங்களை விட 3% தான் தாவேக்கா கூட அப்படின்னு சொல்கிறார். 3% இல்லை 10%.
இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாலின் கணக்கில் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் வாங்கின 24% 22 கட்சி கூட்டணி தனியாக நின்று இருந்தால் நீங்கள் சீமானை விட கீழே போயிருப்பீங்க. திமுக தனியாக நின்று இருந்தால், பணம் எதுவும் கொடுக்காமல் இருந்திருந்தா 4%, 5% வாங்கி கேவலப்பட்டிருப்பீங்க. 22% வாங்கிட்டு அதெல்லாம் உங்கள் பலமாக தாவேக்காவோட 3% கூடுன்னு எந்த கணக்கில் சொல்கிறீங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். அதனால் சரியான மரண அடி திமுகவுக்கு கிடைத்தது. அதிமுகவும் தனியாக வாங்கலையே அந்த 21%. அவங்களும் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து தானே. விஜய்க்கு கூட்டணி இல்லை. கூட்டணி கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தாலும் நிறைய இடங்களுக்கு அவர் போகவில்லை. அந்த இடங்களுக்கெல்லாம் போயிருந்தால் சில வேட்பாளர்களை, கொஞ்சம் அறிமுகமான வேட்பாளர்களை நிறுத்தி அடிப்படை செலவுகளை செஞ்சுருந்தால் 150 சீட்டு ஈஸியாக வந்திருப்பாங்க. அதனால் செலவும் அவங்களால பண்ண முடியலை. ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஒரு சில இடங்களில் தாவேக்கா வேட்பாளர்கள் பணக்காரர்களாக இருந்தவர்கள் அவங்க சொந்த இதை செலவு பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒழிய கட்சியிலிருந்து எதையும் செலவு பண்ணலை. அதனால் இந்த 34% என்பது ஒரு இமாலய வெற்றி அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். சும்மா 3%ன்னு சொல்லி உருட்டக்கூடாது. கணக்கு எடுத்து சரியாக பாருங்கள். கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை பாருங்கள். அதை வைத்து மக்கள் செல்வாக்கு யாருக்கு என்பதை ஸ்டாலின் முடிவு செய்து கொள்ளுங்கள். திருந்துங்கள் ஸ்டாலின். மறுபடியும் சொல்கிறேன், திருப்பி மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டீர்கள். திருப்பி ஆட்சிக்கு வரணும் கனவுல கூட நினைக்காதீங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு புத்திமதியாக சொல்லும். அதுக்கு அடுத்த விஷயம், எதிர்க்கட்சி தலைவர் நேற்றே சொன்னோம், யாரை போடுறதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை போடணுங்கிறாங்க. அவர் தூங்குவாருங்க. சட்டசபையில் அவர் தூங்கின வீடியோலாம் நிறைய வந்திருக்கு. அவர் இங்கே உட்காந்து தூங்குவார் அப்படின்னு 10 நிமிஷத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து போயிடுவார். ரெஜெண்ட் ஆஃபீஸுக்கு போயிடுவார். அதனால் அவர் இப்படிலாம் போட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது, கேள்வி கேட்க தெரியாது, எழுதி கொடுத்தா படிப்பார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக போட்டால் எப்படி உருப்படும்? ஒரு வேளை இவருக்குன்னு வசதி விஜய்க்கு. அதனால் விஜய் சட்டசபை அனுபவம் உள்ளவர்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் கேள்வி பதில் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொன்னேன், செங்கோட்டையன் அனுபவம் உள்ளவர். ஆனால் செங்கோட்டையன் பல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பல பேர்த்துக்கு உங்களை கேட்காமலே நான் அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரனை கூப்பிட்டு தனி கட்சி ஆரம்பினார். எதுக்காக ஆரம்பிக்க சொன்னார்னு அவர்கிட்டே கேளுங்க. அதனால் இப்போ கூட சில திமுக சார்பு உங்களை கூட கட்சிக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. அதனால் செங்கோட்டையனை விட உங்கள் கட்சியில் சேர்ந்த ஜேசிடி பிரபாகரன் அனுபவம் உள்ளவர். அவர் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர், நல்ல மனிதர். அவரை பக்கத்தில் வச்சுக்கோங்க இது உங்களை போட்டு அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. செங்கோட்டையனை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட செங்கோட்டையனை கண்காணியுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய ஆலோசனை. முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லது சொல்லணும், நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்த ஆலோசனைகளை பதிவு செய்யும். சேகர்பாபு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பரந்தாமன், நல்ல மனுஷன். அவர் எக்மூரில் நின்று ஜெயித்தார். எக்மூர் மிகப்பெரிய கோட்டை திமுகவுக்கு. ஜெயலலிதா இருக்கும்போது கூட இதை எக்மூரில் ஜெயிக்க முடியலை. ஒரே ஒரு தடவை ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கொலை செய்யப்பட்ட போது ஜெயித்தாங்க. மற்ற எல்லா நேரத்திலும் எக்மூர் அவர்களது கோட்டையாக இருந்தது. அந்த பரந்தாமன்கிறது நல்ல எம்எல்ஏ. அவரை தூக்கணும்னு சொல்லி இந்த சேகர்பாபு உள்ளுக்குள்ளே அரசியலை பண்ணி இந்த பிரசன்னாங்கிற ஆளை போய் போட்டாங்க. உருப்படுமா அது? பிரசன்னாங்கிற ஆளை போட்டு இப்போ தோற்று போச்சு. அந்த சீட் இல்லாமல் இழந்த இவர் சொல்லியிருக்கார் பரந்தாமன், சேகர்பாபு மேலே நடவடிக்கை எடுக்கணும். என் சீட்டை கெடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை, முதலமைச்சரை குளத்தூரில் நிற்க சொல்லி தோக்கடிச்சதே அவர் தான். சேம் சைடு கூட வச்சுட்டாருங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் தான் கெடுத்தார். முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய தலைகுனிவு வந்ததுக்கு அவர் தான் காரணம். அவர் பல இதுக்கு காரணம். சிஎம்டியை பூரா கொள்ளையடிச்சிருக்காங்க. சிஎம்டி எவ்வளவு விசாரணை பண்ணணும் தெரியுமா? சிஎம்டிஏல நம்ம G2க்கு இதுவரை கொடுத்த அனுமதி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். எல்லாத்துலேயுமே சேகர்பாபு 50 கோடி 10 கோடி 20 கோடி பெரிய பெரிய மல்டி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி HRNC இந்து அறநிலையத்துறையில் கோயில்களின் சொத்தை ஏலத்துக்கு விட்டதில், குத்தகைக்கு விட்டதில் எத்தனை கோடி இவர் கொள்ளை எரிச்சிருக்காருங்கிறத பார்க்கணும். கோயில்கள் கணக்கை பூரா எடுக்கணும். அவங்க பரந்தாமன் சொல்கிறது கரெக்டு. திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ
இவருடைய போர்ட்ஃபோலியோவுக்கு தனி விசாரணை வைக்கணும். அவ்வளவு கொள்ளை நடந்திருக்கிறது. G2 அனுமதிகள் எல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. G2 கொடுத்த அத்தனை அனுமதிகளையும் மறுபரிசீலனை செய்யணும். CMDL நடந்த கொள்ளையை பற்றி ஒரு பெரிய விசாரணை வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இதை பரந்தாமணி சொல்கிறாருன்னா சேகர்பாபு எவ்வளோ கூத்தரிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேகர்பாபுக்கு சம்மந்தம் இருக்கா, இவருக்கு சம்மந்தம் இருக்கா, செல்வ பெருந்தகை அந்த அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டார் கமிஷனர் அருண். அதை விசாரிக்கணும். அதாவது இவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது, அவர்தான் முக்கியமான சாட்சி என்பதற்கு இவர்களை பாதுகாப்பதற்காக அருண் அந்த என்கவுண்டரை பண்ணாரா, இதெல்லாம் கமிஷன் போட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான். அதைத்தான் அவர் பரந்தாமன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, இந்த தேர்தலில் பிஜேபியுடைய நிலைமை மிக 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 பரிதாபமாச்சு. காங்கிரஸ் 28 சீட்டை வாங்கி 5 சீட்டை ஜெயித்தாங்க. பிஜேபி பார்த்திங்கன்னா 1 சீட்டை ஜெயிச்சிருக்காங்க, 27 சீட்டு வாங்கி 1 சீட். எல்லா தலைவர்களும் தோற்று போயிட்டாங்க. நயினார் நாகேந்திரனே தோற்று போயிட்டார் சாத்தூரில். அவர் சாத்தூரில் நின்னது தப்பு. அவர் திருநெல்வேலி அந்த சைடில் நிற்கிறான். சாத்தூரில் KKSS ராமச்சந்திரனுக்கு இவருக்கும் தொடர்பு இருந்தது. அவர் அண்ணாச்சி நீங்கள் அங்கே வாங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன்ட்டு கடைசி அவரே தோற்று போயிட்டார் அருப்புக்கோட்டையில் KKSS ராமச்சந்திரன். அது ஒரு நல்ல செய்தி தமிழ்நாட்டுக்கு. இவங்கெல்லாம் கொள்ளை அடித்தவங்க. இதை நேருவோட நேரும் இவரும் ஒரே ஜாதி மாநாட்டை போட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த KKSS என் ஜாதிக்காரெல்லாம் வாயா, ஒரு மந்திரி இப்படி பேசலாமாயா, பாவம் மற்ற ஜாதிக்காரெல்லாம் என்னையா பாவம் பண்ணா, என் ஜாதிக்காரெல்லாம் வா, அவங்க பெரிய ஜாதி, அவருக்கு ரெட்டியார்ஸ் இருக்காங்களே, ரெட்டியார் நாயக்கர் இவங்கெல்லாம் பெரிய ஜாதிங்க, அவங்கெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன். இதுங்க இப்போ ஜாதியை வச்சுக்கிட்டு கூத்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் பேசணும். அவர் தோல்வி அடைஞ்சது ரைட்டு. அவர் தான் நயினார் நாகேந்திரனுக்கு ஊக்கம் கொடுத்து நீங்கள் வாங்க அண்ணாச்சி சாத்தூரில் ஜெயிக்க வைக்கிறேன்னு அவரையும் தோக்கடிச்சு இவரும் அருப்புக்கோட்டையில் KKSS ராமச்சந்திரன் தோற்று போய்விட்டார். அவரை நம்பி கட்டார் நயினார் நாகேந்திரன். அடுத்த பாவம் நம்ம தமிழிசை, அவங்களோட பெரியது. கவர்னரை விட்டுட்டு இங்கே வந்துக்கிட்டு எம்பிக்கு தோக்குறாங்க, MLAக்கு தோக்குறாங்க, எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இந்த பிஜேபியில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா திமுகவோட தொடர்பு வச்சிருக்கோம். அதே மாதிரி இவர் தமிழிசை திமுகவுடன் திமுக குடும்பத்துடனும் இவரோட துரைமுருகனுடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தார். அவருக்கு சரியான பாடம் கிடைச்சது மன்னக்கவுனார். அவங்க பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன், அவங்க பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுன்னு பேசினவங்க. அவங்க திமுகவோட ரொம்ப ஒரு நல்ல இதில் இருப்பாங்க. ஸ்டாலின்கிட்ட நிறைய ஆப்ளிகேஷன் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுங்க எல்லாத்துக்கும் மேலே எல் முருகன் யாரோட ஃப்ரெண்டு, உதயநிதியோட ஃப்ரெண்டு. அவர் தானே பராசக்தி படக்குழுவுக்கு கூட்டிகிட்டு போய் பிரதமர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். விஜயுடைய ஜனநாயகனுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணார். மன்னக்கவுனார் அவருமே எத்தனை தடவையோ தோற்றுக்கிட்டு இருக்கார். ஆனால் பிஜேபி திருந்த மாட்டாங்க. அவருக்கு மந்திரி கொடுப்பாங்க, வேறு ஒரு மாநிலத்தில் போய் MP கொடுப்பாங்க. முருகன்கிட்ட என்னத்தை தான் கண்டீங்கன்னு தெரியல. நீங்கள் திருப்பரங்குன்ற முருகரை விட இந்த எல் முருகனை வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி ஆடுறீங்க, உருப்படுமா? அதோடு போச்சு. எல்லா தலைவர்களும் மன்னக்கவுனாங்க. சில பேர் சொல்கிறாங்க அண்ணாமலையை திருப்பி கொண்டு வரப்போகிறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா பிஜேபியோட. அண்ணாமலையும் உங்களுக்கு திரும்பி நான் இது செய்கிற அளவுக்கு நல்ல மனுஷன் இல்லையே. DMK ஃபைல் 1, 2ன்ட்டு வாயை திறக்கலையே. ஒவ்வொன்றா இன்டர்நெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்தாரு ஒழிய அந்த தலைவர்களுடன் தொடர்பு வச்சுருந்தாருல. குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதிச்சார்ல. அவர் ஒன்றும் உத்தமம் இல்லையே. பிஜேபிக்கு நல்ல ஒரு ஆளை போடுங்க. இப்போ இருந்தவர்கள் எல்லோருமே இதில் தோல்வி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது இந்த செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகத்திலிருந்து ஒவ்வொரு மந்திரி ரூம்லேருந்தும் ஃபோட்டோக்களை எடுக்கிறாங்க. ஷாக்கு. அதில் யார் யார் ஃபோட்டோ வச்சுருக்காங்க? இந்த ஈவேரா கருமா வைக்கிறதுக்கு ஃபோட்டோவாயா கிடைக்கல? ஒரு நாசிகர் நாட்டுக்கு எதிராக பேசினாலும் சுதந்திரம் கிடைக்கக்கூடாதுனால அந்த ஆளெல்லாம் மந்திரி இதில் போய் ஒரு படத்தை வச்சா பரவாயில்ல. உங்கள் படத்தை பூரா அங்கே ஈவேரா படம், அப்புறம் அண்ணாதுரை படம், அப்புறம் கருணாநிதி படம், அப்புறம் ஸ்டாலின் படம், இன்னும் சில பேர் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி படம். நீங்கள் தான் பார்லிமெண்ட்டில் போய் பதவி ஏற்கும் போதே உதயநிதி வாழ்கன்னு சொன்ன மோசமான ஆளுங்களாச்சேயா. MP பார்லிமெண்ட்டையே கரைபடியை வச்சிங்களாச்சே. தயாநிதி மாதிரி ஆளுங்களே போய் உதயநிதி வாழ்க. உங்கள் வயசு என்ன, அவர் வயசு என்ன, உங்கள் அனுபவம் என்ன, அவங்க அனுபவம் என்ன?
நீங்கள் பார்க்கும்போது சின்ன பையனாக இருந்திருப்பார். அவரும் போய் சொல்கிறாரு தயாநிதி மாறன், உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதின்னு. இப்படி படங்களை பூரா வச்சு அந்த இதை நாசம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள், ஒவ்வொரு மந்திரி இதுலேயும் எடுக்கிறாங்க. இதே மாதிரி நான் என்ன கேட்குறேன், மந்திரி இதை விட்டு எடுத்துட்டீங்க, நாட்டில் வச்ச கருணாநிதி சிலையெல்லாம் எப்போ எடுக்க போகிறீங்க? ஊருக்கு வச்சு இப்போ ஈவேரா சிலையை எப்போ எடுக்க போகிறீங்க? எல்லாத்தையும் எடுங்க. கருணாநிதி பேர் வச்ச எல்லாத்துக்கும் வேறு பேரை மாற்றுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பூரா கருணாநிதி பேர். இந்த சமாதிக்கு வந்து மாதம் லட்சக்கணக்கான பணம் அரசாங்க பணத்திலிருந்து, மக்கள் வரி பணத்திலிருந்து கருணாநிதி சமாதிக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. என்ன கருணாநிதி மிகப்பெரிய தியாகியா, தேச தலைவரா? தேசத்துக்கு உயிரை விட்டவனுக்கெல்லாம் இந்த நாட்டில் எதுவுமே இல்லை, சமாதி இல்லை. நாட்டுக்காக உயிரை கொடுத்த நேதாஜி செத்த நாளே தெரியாது. இதெல்லாம் ஒரு இது மனிதர்களா இவங்கெல்லாம்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்ன ஒரு இந்த கும்பலை சேர்ந்தவங்க. இவங்க ஃபோட்டோவெல்லாம் தலைமைச் செயலகத்தில், ஊருக்கு சிலை தலைமைச் செயலகத்தில் இவர்கள் படத்தை எல்லாம் எடுப்பதற்கு வந்து நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊருக்கு இருக்கும் கருணாநிதி சிலைகளையும் ஊருக்கு கருணாநிதி பெயரில் வைக்கப்பட்ட பெயர்களையும் மாற்றி தேசத்திற்கு தியாகம் செய்த பெரிய தலைவர்கள் பேரை வைங்கயா. காந்தி இதுன்னு வை, நேதாஜி இதுன்னு வை, வாவு சிதம்பரனார் பேரை வை, திருப்பூர் குமரன் பேரை வை, முத்துராமலிங்க தேவர் பேரை வை, வாஞ்சிநாதன் பேரை வை, எத்தனை கக்கன் பேரை வை, காமராஜர் பேரை வை. எல்லாம் யோகி எங்கய்யா, நாட்டுக்காக இது ஒன்று. இவங்களெல்லாம் விட்டுட்டு யோகியதைன்னா என்னன்னு தெரியாதவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்து அதெல்லாம் அந்த படங்கள்லாம் அங்கே வைக்க வேண்டிய இடமா? அண்ணாதுரை ஒருத்தருக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், நேர்மையாக இருந்தார், அவ்வளோதான். வேறு எவனும் யோகியம் இல்லையா உங்க திராவிட இதில்? இவங்க படத்தெல்லாம் எங்கே வைக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணாம். அதனால் இந்த படங்களை எடுத்ததுங்கிறது மிகவும் நல்ல முயற்சி. இதை வந்து தமிழ்நாடு பூரா இதை கொண்டு வரணும். அந்த இதில் அப்படி தான் உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாயாவதின்னு ஒரு அம்மா வந்து அவங்க கட்சி சின்னம் வந்து யானை, அதுவாச்சும் பரவாயில்ல, யானை சிலையாக வச்சாங்க, அதுவாச்சும் பரவாயில்ல. யானைங்கிறது விநாயகர், அதையும் தூக்குனாங்களே. அடுத்த ஆட்சி வந்தவங்க கருணாநிதி சிலையில் வைக்கலாமா, ஈவேரா சிலையில் வைக்கலாமா? தூக்குங்க அத்தனையும். நாட்டில் இருக்கும் அத்தனை சிலைகளையும் தூக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.